Here we'll go for some specific or some special types of functions, specific functions. When I say specific function, you have to understand the functional value here. Adana functional value na the y values நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல images சொல்லிட்டு இருக்கோம்ல அதுதான் functional value. For example, if I take a simple function f of x is equal to x square. Okay, இதை எப்படி define பண்ணுவாங்கன்னா f from a to b f of x is equal to x square னு சொல்றாங்க. இந்த a ல இருந்து ஏதாவது வேல்யூ probably a contains 1 2 3 up to 5 னு வச்சுக்கலாம். ஓகே a ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கறீங்க. This is all set of x இல்லையா? So f of 1 இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா x square is there, so 1 power 2. ஓகே இது ரொம்ப சிம்பிள் பண்ணிடலாம். In case f of x வந்து இந்த மாதிரி இல்லாம f of x வந்து x plus 1 the whole square இருந்தா again the same thing. x இங்க x இருந்தா இங்க x, y இருந்தா y, 1 இருந்தா 1, என்ன வேல்யூ இருக்கோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். அப்போ f of 1 is equal to 1 plus 1 the whole square, 2 square. ஓகே in case இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். f of x is equal to கொஞ்சம் பாருங்க, f of x is equal to xth root of 4, xth root of 4. ஓகே இப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குமானா கட்டாயமாக இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. கட்டாயமாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்த் ரூட் எல்லாம் nth ரூட். ஓகே இப்போ நம்ம எக்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காலும் ஹேவ் டேக்கன் எக்ஸ்த் ரூட். அப்போ எக்ஸ்த் ரூட் இருக்கும்போது எஃப் ஆஃப் 2 இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ திஸ் வில் பி செகண்ட் ரூட் ஆஃப் 4. அப்போ செகண்ட் ரூட்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 விச் இஸ் 4 power half. எஸ் வேல்யூ எக்ஸிஸ்ட். ஓகேயா எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண கற்றுக்கணும். ஓகேயா ஸோ திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சப்சிக்வெண்ட் டிஸ்கஷன். So let me go for the specific functions: single valued function, multi-valued function, even, odd functions, implicit, explicit function and composite function. And apart from this I'll be discussing modulus function also. Single valued, இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் single valued தான். Before explaining or defining the term, கொஞ்சம் மாதிரி கிராஃபிக்கலாக போடுறேன். Try to understand. Okay, try to understand. இங்கே நான் டொமைன் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். டொமைனில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குன்னா வி கால் திஸ் அ சிங்கிள் வேல்யூ. என்ன வேல்யூ வேணால் எடுத்துக்கோங்க டொமைனுக்கு, ஆனால் ஒரே ஒரு வேல்யூ தான் ஃபங்க்ஷனுக்காக மேப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிங்கிள் வேல்யூ. எஃப் ஃப்ரம் ஏ டு பி வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். என்ன எக்ஸ் வேணால் இருக்கட்டும், ஃபார் ஆல் எக்ஸ், ஃபார் ஆல் எக்ஸ் எந்த எக்ஸ் வேணாலும் இருக்கட்டும், என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் தான். இந்த மாதிரி சொன்னால் we call this a single valued. சிங்கிள் வேல்யூட்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். மல்டி வேல்யூட் ஐ மே ஹேவ் லைக் திஸ். ஃபுல் செட் டொமைனை ப்ராப்ளி ஐ மே ஹேவ் 0 ஹியர். ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ எக்ஸாம்பிள் ரைட். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன். 0 ஹியர். இங்கே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ்னு தெரியும், இங்கே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்னு தெரியும். ஓகே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ். இன்கேஸ் நீங்கள் எடுக்கிற எக்ஸ் வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா I'll define a function f of x is equal to x squared. Okay, ஏன் x squared na நான் எடுக்கிற illustrationல x squared. In case if you are taking any positive value, அப்போ x ஓட வேல்யூ வந்து positive in nature இருந்தா I'll be defining some other f of x which may be x plus 2. Okay, பாருங்களேன் 0 கம்மியா இருந்தா நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா நான் f of x x squared னு டிஃபைன் பண்றேன். பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா f of x x plus 2 னு டிஃபைன் பண்றேன். அப்போ different x க்கு different functions and define பண்றாலே I'll call this as multi-valued function. Multi-valued இதை நம்ம definitionல போடும்போது f from a to b, f from a to b where f of x will be equal to, okay I'll represent using this not brackets, இது complete ஒரு function சொல்றதுக்காக. இதை நான் f1 of x நேம் பண்ணிப்பேன், இதை நான் f2 of x நேம் பண்ணிப்பேன். ஓகே இதை நான் f1 of x and f2 of x நேம் பண்ணி அப்போ f1 of x எப்போ நான் f1 of x யூஸ் பண்ணணும்? when it is negative. so x is less than 0. okay x பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணணும்? f2 of x. so f2 of x when x is greater than 0. you may ask me what happens when x is equal to 0. டிஃபைன் பண்ணுங்க. f3 of x னு வச்சுக்கோங்களேன், which is nothing but 0 வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்களேன் மல்டி வேல்யூ. அப்போ x equal to 0வா இருந்தால் என்னவா இருக்கும்? this will be some f3 of x, இல்லைனா 0 வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை உங்களால் டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கால் திஸ் அஸ் மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன். சிங்கிள் வேல்யூட்னா என்ன எக்ஸ் வேணாடுங்க டொமைன்லேருந்து யூல் ஹேவ் த சேம் வேல்யூ. இங்கே வந்து ஒவ்வொரு எக்ஸுக்கும் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஹவு இட் இஸ் டிஃபைன் இட் வில் பி டிஃபரிங் ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் அஸ் மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் எடுத்தால்
இந்த ஃபங்க்ஷன் வந்து f of x ஆவே இருக்கணும். ஓகே, எக்ஸுக்கு பதிலாக ஈவன் ஃபங்க்ஷனோட கண்டிஷனே இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ், if I change the sign, if I change the nature of the value, minus xன்னு எடுத்தால் அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும், f of x ஆவே இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். f of x is equal to x squared. ஓகே, மைனஸ் எக்ஸ் போடுறேன் பிகாஸ் த கண்டிஷன் என்னது, ஈவன் ஃபங்க்ஷனா எக்ஸை வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸாக மாற்றணும். ஸோ இஃப் ஐ டேக் மைனஸ் எக்ஸ் அண்ட் ஆல்ரெடி வி ஹேவ் டிஸ்கஸ் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னா மைனஸ் எக்ஸாக மாற்றினா எக்ஸோட நேச்சர் தான் மாறுது. ஒரு சில பேர் என்ன போடுவோம், இப்படி தான் போடணும், மைனஸ் எக்ஸ் பவர் 2, we have to write this form. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவாங்க. நோ, திஸ் இஸ் நாட் ரைட். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா நீங்கள் எக்ஸோட நேச்சரே மாற்றல, இங்கே எக்ஸுக்கு என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது. இன்கேஸ் 5 இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, வாட் would be this value, minus 5 power 2 இதான பண்ணியிருப்பீங்க. அப்போது மைனஸ் எக்ஸ் இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், ரைட்? ஸோ திஸ் வில் பி நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் இட் செல்ஃப், விச் இஸ் நத்திங் பட் f of x. So f of minus x ஓட nature, that is x minus x மாறும்போது மாறலனா you call this as even function. We'll go for odd function. The same condition, x minus x மாற்றும்போது f of minus x ஓட value, that is functional value of this x, will be minus f of x. Okay, even functionல f of x வரணும், odd functionல minus f of x வரணும். Often repeated questions இதெல்லாம், இந்த third, fourth எல்லாம். So f of x, let me take x cube. Let me take x cube. I have to substitute x, instead of x I have to change the sign, minus x. அப்போ f of minus x என்ன ஆகும், minus x the whole cube. Okay, so this will be minus x the whole cube na minus x into minus x இருக்குன்னு அர்த்தம். So this is x cube. Minus into minus plus plus into minus minus, minus x cube. So இதை நான் represent பண்ணணும்னா minus f of x னு represent பண்ணலாம். See, I'm getting minus outside. f of x ல even function வந்து இந்த இடத்துல கேஸ் வந்து f of x ஆவே இருக்கும். odd functionல minus will be removed from the whole function. இதுதான் odd and even function. Let me go for implicit and explicit function. இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுங்க, டேர்ம்ஸே தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். explicit function போயிட்டு implicit போகலாம். y is equal to a plus bx. Okay, y is equal to a plus bx. How can you present this in terms of x? x is equal to y minus a by b போடலாம்ல. Okay, y is equal to a plus bx. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா bx அந்த சைட் கொண்டு வரேன். ஸோ திஸ் இஸ் y minus a, x மட்டும் வேணும், y minus a by b. இந்த மாதிரி என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே, இங்கே எக்ஸோட நேச்சர் அண்ட் ஒய்யோட நேச்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும், லிங்கேஜ். ஓகே, ஸோ ஐ கேன் ஈஸிலி ஸ்ப்ளிட் திஸ். இந்த மாதிரி என்னால் பிரேக் பண்ண முடியும், இந்த மாதிரி செப்பரேட் பண்ண முடியும்னா, செப்பரபிள் இன் நேச்சர்னா வி கால் திஸ் இஸ் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் இம்ப்ளிசிட், இன்செப்பரபிள், யூ கேனாட் செப்பரேட், நாட் செப்பரபிள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேனாட் கால் திஸ் இஸ் அன் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஓகே, sorry, explicit function. So let me take y is equal to, I cannot take as y is equal to x cube y is equal to கொடுத்திருப்பான் f of x. Okay, x cube y is equal to some value வச்சுக்கலாமே 5. இங்க y தான் f of x, பட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா x cube y is equal to 5. இங்கே xும் yயும் you cannot separate it, you cannot take it as two different variables. எல்லாமே ஒரே வேரியபிளாக கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு லிங்கேஜ் கொண்டு வந்திருப்பான் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் சைனோட. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா you call this is implicit function. That is y and x are not separable. இந்த மாதிரி கேஸில் வந்து செப்பரேட் பண்ண முடியும். Obviously you can find the y here, y is equal to என்னது 5 by x cube கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இங்கே இருக்கிற நேச்சரும் இங்கே இருக்கிற நேச்சரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மைனஸ் சைனை வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனை வச்சு பண்ணுறது. எப்போல்லாம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வருதோ அப்போல்லாம் கியூமுலேட்டட்னு அர்த்தம். கியூமுலேட்டர்னா தே ஆர் வெரி மச் டிபெண்டிங் ஆன் ஈச் அதர். இந்த கேஸில் வந்து y டிபெண்டிங் ஆன் x, இந்த கேஸில் x டிபெண்டிங் ஆன் y, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். இந்த கேஸில் x y டிபெண்ட் பண்ணியிருக்கோம், y x டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ we call this as inseparable. Inseparable we call this as implicit function. So fifth one and sixth one, implicit and explicit. Next we go for composite function. இது ஏற்கனவே கேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், பட் still we'll discuss in detail here. We'll go for composite function. Okay, I'll have a function here. Obviously this is domain and this is codomain. Okay, ஏற்கனவே பார்த்தது தான். From here to here there's a mapping with the help of a function f. Okay, there's another function which is g, where it takes the x values. So this becomes the domain for g and this becomes the codomain for g. Okay, so if you take the link here,
எஃப்க்கு இங்கேருந்து இங்கே போவோம், டொமைன் டு கோடொமைன். ஜிக்கு இந்த டயக்ராம்லேருந்து இந்த டயக்ராம், டொமைன் டு கோடொமைன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது ஐ கேன் டிஃபைன் அ ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் எஃப் காம்போசிட். ஐ புட் அ ஸ்மால் சர்க்கிள் ஹியர். இந்த சர்க்கிள்னா காம்போசிட் ஃபங்க்ஷன். இட்ஸ் நாட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட். திஸ் அ காம்போசிட் ஃபங்க்ஷன். ஜி ஆஃப் எக்ஸ்னு டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு டிஃபைன் பண்ணுவோம். இந்த எஃப் ஆஃப் ஜிங்கிறது தான் காம்போசிட் ஃபங்க்ஷன், ரைட்? எஃப் ஆஃப் ஜி தான் காம்போசிட் ஃபங்க்ஷன். இங்கே என்ன விஷயம் நோட் பண்ணோம்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் ஹியர் இஸ், இந்த கோடொமைன் இருக்குல்ல, எஃபோட கோடொமைன், இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே மேப் ஆயிருந்தால் மட்டும்தான் ஜி எக்ஸிஸ்ட் ஆக முடியும். am I right? ப்ளீஸ் செக். இங்கே இந்த ஃபங்க்ஷன் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இங்கே போய் மேப் ஆகுதுல்ல, இங்கே இருக்கிற மேப்பிங்கில் எல்லாமே மேப் ஆயிருந்தா, தட் இஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனாக இருந்தால் மட்டும்தான் ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஏன்னா ஜிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் மேப்பிங் இருக்கணும். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மேப்பிங் இருக்கணும்னா இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்க முடியும்? எஃப் ஆன்டு ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ எஃப் ஷுட் பி அன், எஃப் வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்கணும்? ஆன்டு ஃபங்க்ஷனாக இருக்கணும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் மட்டும் தான் காம்போசிட் ஃபங்க்ஷன் பற்றி நீங்கள் பேச முடியும். எஃப் வந்து ஆன்டு ஃபங்க்ஷனாக இல்லைனா யூ கேனாட் டாக் அபவுட் திஸ் காம்போசிட் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ எஃப் வந்து ஆன்டு ஃபங்க்ஷன். ஆன்டு ஃபங்க்ஷன் என்னது? எஃபோட நேச்சர் பொறுத்த வரைக்கும் ஆர் ஷுட் பி ஈக்குவல் டு த கோடொமைன், ரைட்? ஸோ எஃபோட ஃபங்க்ஷன் வந்து ஆன்டு. அண்ட் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், விச் மீன்ஸ் தட் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறமா ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இன்கேஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா இஸ் நாட் த சேம் ஆஸ் திஸ் ஒன். திஸ் நாட் த சேம் ஆஸ் திஸ் ஒன். இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறதுன்னு அர்த்தம். இஸ் நாட் த சேம் ஒன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஃபங்க்ஷனல் வேல்யூஸில் டிஃபைன் பண்ணும்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த கேஸில் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷனா, அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஃபங்க்ஷன், அதுக்குள்ள ஃபங்க்ஷன். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸை முதல்ல ஃபைன் பண்ணிவிட்டு அப்புறமா எஃப்க்கு போகணும். இந்த கேஸில் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணிவிட்டு ஜி ஆஃப் எக்ஸ் போகணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் ஹியர் இஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், த ஃபங்க்ஷனல் வேல்யூ ஆஃப் திஸ் காம்போசிட் ஃபங்க்ஷன் will never be equal to g of f of x except in one case. எப்போ தெரியுமா? fo go சேம் ஃபங்க்ஷனாக இருந்தால், சேம் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் வர சான்சஸ் இருக்குது. திஸ் will not be equal in other cases. In case f of f inverse, that is gங்கிறது f inverse நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகே, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா ஜி ஆஃப், இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 1 மேப்பிங் டு 1, 2 மேப்பிங் டு 2, அந்த மாதிரி கேசஸாக வரும். ஸோ எஃப் ஆஃப் ஜிங்கிறது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் எஃப் காம்போசிட் ஜி வில் பி ஈக்குவல் டு த ஐ. இந்த ஏர்லியர் வீடியோ வி வர் டிஸ்கசிங் அபவுட் திஸ். இது ஆக்சுவலாக 1 சொல்லுவாங்க, ஐன்னு சொல்லுவாங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் 1 and i. ஐங்கிறது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், 1ங்கிறது வேல்யூ 1 இல்லை, மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ 1 வராது. ஓகே, அதே ஃபங்க்ஷன் வரும், அதே ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் வரும். நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ திஸ் இஸ் y இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ x இஸ் ஈக்குவல் டு y பை 2. அப்போ நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷனில் போடும்போது எஃப் ஆஃப் எஃப் இன்வர்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம்னா திஸ் வில் பி of x, this will be f of y by 2, which is y by 2 is 2x, so 2x by 2, so this will be x. Identity function வரும். பட் யூஸ்வலாகவே நம்ம கொலோக்கியலாக என்ன பண்ணுவோம்னா 1 போடுவோம். 1 மீன்ஸ் இட்ஸ் நாட் ஒன் வேல்யூ. ஓகே, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக தான் நம்ம 1 மீன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ 1 வர சான்சஸ் இல்லை. ஃபங்க்ஷனல் வேல்யூ வேணால் 1 இருக்கலாம், ஃபங்க்ஷன் வந்து 1ங்கிற வராது. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக சம்டைம்ஸ் 1 போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் காம்போசிட் ஃபங்க்ஷன். 8th ஃபங்க்ஷன், லெட் மீ யூஸ் அ ஸ்பேஸ் ஹியர். அப்சல்யூட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். Let me go for the absolute function, or also called as a modulus function. This is a beautiful function. என்னன்னா சைன்ஸ் பற்றி கேர் பண்ணாத ஃபங்க்ஷன். சைன்ஸ் பாசிட்டிவ் சைன், நெகட்டிவ் சைன். இந்த ஃபங்க்ஷனுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரே ஒரு சைன் தான், பாசிட்டிவ் சைன் தான். நெகட்டிவ் சைன் பற்றி இது பேசவே பேசாது. ஓகே, we call this is 8th. We call this is absolute, or also we call this is modulus function. Modulus function, absolute or modulus function. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், விச் மீன்ஸ் தட் எக்ஸு பாசிட்டிவாக இருந்தால் அது எக்ஸாகவே இருக்கும். ஏன்னா நேச்சரை மாற்ற வேண்டாம், அது பாசிட்டிவாகவே இருக்கும். எக்ஸு நெகட்டிவாக இருந்தால் அது என்னவா மாறிடும்னா திரும்ப எக்ஸாகவே இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் இப்போ எக்ஸ் வந்து -2ன்னு வச்சுக்கலாம். அப்போது இது பாசிட்டிவாகவே இருக்கணும். அப்போ -2 அப்போ -xன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் அஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன். எக்ஸ் 0வாக இருந்தால் இட் வில் டேக் 0.
இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மல்டி வேல்யூடு ஃபங்க்ஷன்ட்டு. ஸோ லெட் மீ ஹாவ் அ டயக்ராம் ஃபார் திஸ். ஸோ இங்கே 0, ரைட்? Here I have 0. This side is all negative. This side is all positive. If I find a x over here, probably 10 வச்சுக்கலாம். அப்போ இங்கே வேல்யூ என்னவா இருக்கும்? மாடுலஸ் எக்ஸ்னா I'm just mapping for modulus x. Value 10க்கு I'll be having 10 itself. Okay. If I take a value -2, அப்போ signs வந்து அது consider பண்ணவே பண்ணாது, which will be taken as 2 itself. -2 minus of minus பண்ணாதானே, so minus of minus, which will be 2. 0 வந்தா ஒன்றும் issues இல்லை, because 0 is neither positive nor negative, அதனால it can take the same value 0. This is what we call as absolute function, modulus function and absolute function. இது எந்த கேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, இந்த டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ப்ராபப்ளி இஃப் யூ ஆர் கிளைம்பிங் அ மவுண்டன், எவ்வளோ நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 2000 feet கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். யூ சே திஸ் இஸ் பாசிட்டிவ் 2000. இஃப் யூ ஆர் டைவிங் இன்சைட் அ சி, ஒரு 2000 feet டைவ் பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் நெகட்டிவாக சொல்லுவீங்க, வில் நாட் கால் திஸ் அஸ் நெகட்டிவ். என்ன சொல்லுவோம்னா டைவிங் 2000 feet டெப்த்துன்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம ஹைட்டுன்னு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து டெப்த்துங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அதான் டிஃப்ரென்ஸ். வில் நாட் சே திஸ் இஸ் நெகட்டிவ் 2000 ஆர் பாசிட்டிவ் 2000. இங்கே இந்த டேர்ம்ஸ் வச்சு தான் ஒன்று டிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அப்சல்யூட் ஆர் மாடுலஸ் ஃபங்க்ஷன். என்ன ஆகும்னா, இந்த நெகட்டிவ் வேல்யூவை பற்றி நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். நெகட்டிவ் வேல்யூங்கிறது டைரக்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக இருக்கிறது அந்த நெகட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ் வேல்யூவும் என்னவா மாறிடும்னா பாசிட்டிவ் வேல்யூவாக மாறிடும். இந்த ப்ராப்ளமில் வந்து யூஸ்வலாக என்ன ஹிக்கப்ஸ் வரும்னா, இஃப் இட் இஸ் டைரக்ட்லி எக்ஸ் நோ இஷ்யூஸ். இந்த எக்ஸா இல்லாமல் x - 2ன்னு தருவான் பாருங்க. ஓகே, let me have some few problems for you. This is the first problem and I may have another problem. Instead of x, let me take x - 2. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே எக்ஸாக இருக்குன்னா அந்த x - 0வா இருக்குன்னு அர்த்தம். x - 2வா இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? Let me have the line, number line, 0 is here. அது வரைக்கும் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இங்கே 2 இருக்கும். This side is all negative, no issues, and this is all greater than 2. This is all greater than 2. இதுவும் மல்டி வேல்யூ தான். இங்கேருந்து இங்கே நெகட்டிவ், அப்போ நெகட்டிவாக இருந்தால் என்ன எடுக்கணும், நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது let me have here, so this modulus of x - 2 will be, I'll consider 3 cases. One is x is purely negative, less than 0, this case. இங்கே நம்ம பார்த்தது purely negative, purely positive, neither positive nor negative. இங்கே பார்க்க போகிறது purely negative ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் greater than 2. ஓகே, இன்னொரு கேஸ் greater than 2. x is strictly greater than 2. இன்னொரு கேஸ் lying between this value, lying between 0 to 2குள்ளே இருந்தால். ஸோ இந்த கேஸ் வந்து 0 to 2. ஸோ 0 less than x less than 2 or less than or equal to whatever it is. இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, x is equal to 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் இந்த வேல்யூ? x is equal to 2. 2 - 2 will be equal to 0. Okay, x is equal to 2, it will be 0. x equal to -1, என்ன ஆகும்? -1 - 2, which will be -3. அப்சல்யூட் ஃபங்க்ஷனோட நேச்சரே வந்து நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆக்க தான். ஸோ வில் மல்டிப்ளை. அப்போது மல்டிப்ளை பை -1 அர்த்தம். தட் இஸ் சேஞ்சிங் த சைன். அப்போது நெகட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகுது? திஸ் கேஸ் நெகட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகுது? இட் வில் பி டேக்கிங் அஸ் பாசிட்டிவ். அப்போ x - 2க்கு பதிலாக அது என்னவா கன்சிடர் பண்ணணும்னா 2 - x கன்சிடர் பண்ணணும். திஸ் சேஞ்சிங் த சைன். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் x - 2, I'll be considering this as 2 - x. x purely greater than 2னா பிரச்சனை இல்லையே. If I take x is equal to 4, what happens? Purely greater than 2. So in the case now, this is 4 - 2. So obviously it's positive, no changes. So you can take this as x - 2 itself. In the 0 to 2 range now, they are defined பண்றாங்கன்னா, they are asking you to consider as 2 - x itself. Okay, 2 - x itself. In a 0 to take 2 case வந்து எப்படி இருக்கும்னா, எனக்கு probably I may take one value. x is equal to 1 எடுக்கிறேன். x is equal to 1ல வந்து என்ன ஆகும் எனக்கு? 2 - x, so 2 - 1 positive. x strictly equal to 2 வந்தா, இந்த கேஸ் மட்டும் வந்தா 0வா எடுத்துக்கலாம். ஓகே, இதை நான் ஏன் போடலைன்னா, இங்கே ஈக்குவல் டு 2 போடும்போது இங்கே 2 - 2 0 தானே ஆகும். தட்ஸ் வை ஐ எம் நாட் ரைட்டிங் திஸ். ஓகே, இன்னும் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே குரூப்பிங் பண்ணிக்கலாம், பட் நாட் நெசசரி. தனித்தனியாக போகிறது மோர் பெட்டர். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் f1 of x நேம் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் f2 of x நேம் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் f3 of x நேம் பண்ணிக்கோங்க. இந்த கேஸில் எல்லாமே பாசிட்டிவ் ஆக்கணும். அப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை ரிவர்ஸ் பண்ணும். திஸ் இஸ் 2 - x. இந்த கேஸில் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். x - 2. இந்த கேஸில் ஈக்குவல் டுவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இல்லைனா நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 2 - x நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஹேஸ் டு பி நோட்டட். ரைட், ஃபைன்.